வழக்கம் போல ரைடு கிளம்பிட்டேன். டியூட்டி வந்து 11:30 மணிக்கு ஆன் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. வீட்டில் இருந்து தான் கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் ரைடு ரேபிட்டோவில் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ஸ்டுடியோவில் வந்திருக்கா. அது வந்து நார்மலாக கஸ்டமர் பிக்கப் ட்ராப் மென்ஷன் பண்ணிட்டு பார்சல் புக் பண்ணல அவங்க. எனக்கு அந்த மாதிரி தெரியுது. பார்சல் எடுத்துட்டு போங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டிராப் வந்து ஆவடி சைடு வந்திருக்கு. பிக்கப் இங்க பக்கத்துல தான், சாலிகிராம சைடு தான் வந்திருக்கு. நீங்களா ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறேண்ணா. 1588 ப்ரோ. உட்காருங்க. ரைட் ப்ரோ. ஓகேண்ணா, போலாம்ண்ணா. கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஓய் கோபால், உங்க தொல்லை தாங்க முடியல, அமைதியாடுறா. கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் காமிக்குது. கரெக்டா ஒரு 1:45 ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. 1:05 கரெக்டா ஃபர்ஸ்ட் ரைடு. இந்த மாதிரி ரைடு எடுக்கிறது மேட்டர் இல்ல, நம்ம போற டிராப் லொகேஷன் எந்த ஏரியா அதை பொறுத்து தான். எந்த டைம்ல எங்க போனாலும் கிடைக்கிறது கஷ்டம் தான். எல்லாம் லக்க பெஸ்ட் பண்ணி தான் இருக்கு. வழக்கம் போல சொல்ற விஷயம் தான், பாத்துக்கலாம். போலாமா? தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். அதில் பற்றி அவரே சொல்லுங்க. ரைடு க்ளோஸ் பண்ணால் இவ்வளோ வந்து 350 நான் ஆல்ரெடி கேட்டேன், பேசிட்டு தான் வந்தேன். எவ்வளோ வந்துருக்கு? 278 280 வந்திருக்கு. 350 கேட்டேன், 70 எக்ஸ்ட்ரா கேட்டேன். குட், வெரி குட். வெயிட் பண்ண போறேங்க. அப்படியே மெயின்ல போயிட்டு வெயிட் பண்ண போறேன். நேற்று பெட்ரோல் போடலையா தெரியுதா உங்களுக்கு? 2 பாயிண்ட் தான் இருக்கு. நேற்று ஒரு 1200 ஓட்டணும். 220 பெட்ரோல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நேற்று பெட்ரோல் போடல, சேர்த்து தான் இன்னைக்கு போடணும். போடல, அப்படியே போற வழியில பார்த்தேன். இந்தியன் ஆயில் அப்படியே போட்டுக்கிட்டேன். நேற்று எவ்வளோக்கு போடல ஒரு நிமிஷம். 220 இப்போ பார்த்தீங்கன்னா 300 கரெக்டாக பிடிச்சிருக்கு. ஆமாம், 220 250 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போனா இன்னைக்கு 50 ரூபா கரெக்டு தான். நேற்று 250, இன்னைக்கு 50, 300 பெட்ரோல் போட்டேன். ஆவடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் எம்டியா வந்து இங்கே மதுரவாயில் சைடு வெயிட் பண்ணிருந்தேன். இங்கே வந்து டச்சா வருங்க 1000 ரூபா ரைடு, 1000 ரூபா ஒரு ஆர்டர் வந்ததுங்க. இந்த பவுச் இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ண முடியல. நானும் ஸ்வைப் பண்ணி பாக்குறேன், அக்செப்டே ஆக மாட்டேது. அதுக்குள்ளேயே வேற ஒருத்தவங்க தூக்கிட்டாங்க. அது ஃபேக் புக்கிங்க, ஃபேக் ஆர்டர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு மனசை தேத்திக்கிறேன் நானே. ஸ்வைப் பண்ற ஸ்வைப்பே ஆக மாட்டேது. டச் ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி. இதுல பவுச் வேற போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இப்படி ஸ்வைப் பண்ற ஸ்வைப்பே ஆக மாட்டேது. 1000 ரூபா வந்ததுங்க. ஒரே சிங்கிள்ல 1000 ரூபா வந்தது. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே இங்க வெயிட் பண்ணலாம். மதுரை சைட்லாம் வந்தோன்னா இங்கே அப்படியே இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். அப்படியே இங்கே வெயிட் பண்ணிட்டு நடந்துட்டு இருப்பேன். சிங்கிள் 1000 ரூபா ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நைட்டில் வர்றது ஃபேக் புக்கிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 70-80 கிலோமீட்டர் யாருப்பா போவா? எக்ஸ்ட்ரா 1000 ரூபா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 200 300 கேட்காம போகிறது வேஸ்ட்டு. ஆனால் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ஆர்டரில் 1000 ரூபானே அவன் விடுவான். அது எந்த இடம் கூட தெரியலையப்பா. ஐயோ, எடுத்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். சிங்கிள் 1000 ரூபா எடுத்ததே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் எடுத்திருக்கேன். நைட்ல கூட எடுத்திருக்கேன். ஒரு 750 800 ரூபாலாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. வடபழனிலேருந்து கூடுவாஞ்சேரி எடுத்திருக்கேன். மதுரை வாயில வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிராப் பண்ணி 12 கிலோமீட்டர் எம்டியா இங்கே மதுரை வாயில வந்து டச் ஆகிற கரெக்டாக 1000 ரூபா ஆர்டர் ட்ரெயின்னு போடுறோம். இந்த பவுச் இல்லைன்னா அந்த ஸ்டாண்ட் டைப்பாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம்ப்பா. பாருங்களேன்,
ட்ரிபிள் கேன் வந்திருக்கு 178 ரூபா. 17 கிலோமீட்டருக்கு 178 ரூபா. அவ்வளோ போங்கண்ணா கொய்யாங்கோ பைக் பூஸ்ட்டை போட்டு சாவடிக்கிற மாதிரி சாவடிக்கிறானுங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்தது. இப்போ மதுரவாயில் வந்துட்டு சொன்னல, இங்கே வந்து ஒரு வெயிட் பண்ணிருந்தேன். இந்த சென்ட்ரல் நிறைய ரைட்லாம் வந்தது. 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்லாம் வந்தது. சென்ட்ரல் எடுக்கலாம்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நேற்று அந்த புளியாந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் ட்ராப் பண்ணல ஒரு கஸ்டமர். அவர் இந்த நேரத்தில் கால் பண்ணுறாரு. அவரும் நைட் ஷிஃப்ட் தான் போல. கால் பண்ணி ப்ரோ உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், நான் புளியாந்தோப்பு தான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நம்மளோட வீடியோவை பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்றாருப்பா அவரு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி புகழ்ந்துட்டு இருந்தாரு. இப்படிதான் இருக்கணும். எப்படி ப்ரோ இதெல்லாம் பேசுறீங்க எப்படி அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் அதுக்கப்புறம் என்னவோ அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் டீடைல் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன், அதெல்லாம் அப்படிதானே இருப்பானுங்க ஆளுங்க, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் வரணும். இவனுங்க கிட்ட இப்படிலாம் பேசினா வேலைக்கு ஆகாது, அதனால தான் அப்படி பேசினேன். இப்படிதானே பண்ணுவானுங்க. அவங்க கிட்ட நார்மலா பேசினா கண்டுக்க மாட்டானுங்க. எல்லாமே சொன்னேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்மளோட வீடியோ பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணாரு. ஏதாவது பிரச்சனைனா புளியாந்தோப்புல சப்போஸ் ஏதாவது பிரச்சனை, பசங்க பிரச்சனை, எனக்கு கால் பண்ணுங்க, நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்க பாருங்க. நம்மளோட சேனல் வந்து நார்மலா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த ஓப்பனே பண்ணேன். நான் வந்து சோலோ டைப், ஓகே உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்போ டச்சில் வச்சுக்கிறது இல்லை யாரையும். நான் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருப்பேன். வீடு வேலை ரிப்பீட், ஓகேவா. இருக்கு பசங்க என்ன பேசுனாங்கன்னா பேசுவோம். அதுக்குன்னு முறப்பா வரப்பெல்லாம் இருக்க மாட்டேன், கண்டுக்காத மாதிரிலாம் இருக்க மாட்டேன். பேசுவாங்க என்னன்னா என்ன, அவ்வளோதான். ரொம்ப டச்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஹெல்ப் பண்ணுறவங்க உண்மையாக இருக்கிறவங்க யாரும் இல்லை இப்போ வரைக்குமே. இப்போ இந்த சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணா 2 விஷயங்க. ஒன்று டிராவல் கேட்டகரி மட்டும் தான் பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணேன். இப்போ டெலிவரி ஒர்க்கு அது ரிலேட்டடாக போட்டுட்டு இருக்கேன். இதுவும் எனக்கு இது டிராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க ஃபீலு. அதுவும் நம்ம ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா நைட்டில், ஓகேவா. அதனால பார்த்தீங்கன்னா கஸ்டமரே பிக்கப் பண்ணிட்டு நம்ம சம்பாதிச்ச மாதிரியா வச்சு ஒரு டிராவலும் பண்ண மாதிரியா வச்சு சொல்லிட்டு தான் இது நான் விருப்பப்பட்டு ஓட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் விருப்பப்பட்டு தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு வியூஸ்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு தான் இருக்கேன். என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னை சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டிங்கன்னா நான் ரெகுலராக வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்தால் உங்களுக்கு சடனாக வந்தால் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காதீங்க சொல்லிட்டேன், ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வேற என்ன சொல்றதுங்க, மெயினாக என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பீரியடா டியூரேஷன் வந்து கட் பண்ணி தான் எது மெயினோ அதை மட்டும் தான் நான் போட்டுட்டு இருக்கேன், ஆட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன், ஓகேவா. இதுதான் நடந்துங்க. ஆவடியிலேருந்து ட்ராப் பண்ணிட்டு இங்கே வந்து டச் ஆகிறேன், மதுரவாயில் டச் ஆகிறேன். 1000 ரூபா ஆர்டர் வந்ததுல அது வருத்தத்தோட பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிருந்தேன். சென்டரில் வந்து அதுவும் அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ கரெக்டாக ஒரு 2.15 ஆகுதுங்க டைமு. பரவாயில்ல, இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசு குளிர்ச்சியாக இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நான் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே பார்க்கலாம், அடுத்த ரைடு உருப்படியாக வந்த பிறகு மாட்டிஸ்னா கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு திங்கக்கிழமைல மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வராமையும் போகலாம். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் என்றைக்குமே எதிர்பார்ப்பே வைக்க மாட்டேன். பார்க்கலாம், இன்னைக்கு வராமல் நாளைக்கு கூட வரலாம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கூட வரலாம், இன்னைக்கு டல்லாக ஆகலாம். நம்ம திங்கக்கிழமை தானே, மந்த் எண்டு தானே, அந்த மாதிரி சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப டல்லாக இருக்கும். எதிர்பார்ப்பே வைக்கக்கூடாது, இதில் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. பார்க்கலாங்க, அந்த எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 500 ரூபா லாபம் வந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருக்கேன். நைட்டில் ஓட்டுற தூக்கத்தோட ஓட்டுற, தூக்கத்தை விட்டுட்டு ஓட்டுறேன், ஏன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. எதிர்பார்ப்பு வைக்க நீங்கள் ஓட்டி பாருங்க. ஒரு மாதம் தாக்கு பிடிப்பீங்களாம் பாருங்க, ரெகுலராக ஓட்டுங்க 1 மாதம் கூட. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஏன்டா எதிர்பார்ப்பு இருக்கும், எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். பார்க்கலாங்க. ஓகே, அடுத்த ரைடு உருப்படியாக மாட்டுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கலாம். 1 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 2வது டைமு. பிக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. யோ, திருவேற்காடு சைடு வருதுப்பா பிக்கப். மதுரவாயிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் பிக்கப். நான் எக்ஸ்ட்ரா கேட்டேங்க, கோயம்பேடு தான் ட்ராப்பு, ஓகே. ரேபிட் ரைடு வந்திருக்கு, செகண்ட் ரைடு. எக்ஸ்ட்ரா கேட்டேன், நான் ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன். 3.5 கிலோமீட்டர் நான் பிக்கப்பு. அமௌண்ட் வந்து 120 ரூபா தான் காமிக்குது. எக்ஸ்ட்ரா கேட்டா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லிட்டு அதான் போறேன். அநியாயமா இல்லை இந்த ரைடு. திருவேற்காடு பக்கத்துல தான் கரெக்டா. நீங்க அண்ணா உட்காருங்கண்ணா, போண்ணா.
கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. 8 கிலோமீட்டருக்கு 120. ரொம்ப பெருமையா இருக்கு போ. அமௌண்ட் கரெக்ட் தாங்க. 8 கிலோமீட்டருக்கு 120 நைட் ஃபேர் ஆட் ஆகி வருது. அமௌண்ட் கரெக்ட் தான். நம்ம பிக்கப் பண்ண வரோம்ல, அதை விட கம்பேர் பண்ணினா இந்த ரைடு ஒஸ்டா தான் இருக்கு. சார் ரேபிடோ கஸ்டமர் டிராப் பண்ண போறேன். இல்லப்பா ரேபிடோ கஸ்டமர் டிராப் பண்ண போறேன் சார். அப்படியே வந்துட்டோம். $115 வந்திருக்கு. 120 பே பண்ணிட்டேன். செகண்ட் ரைடு கம்ப்ளீட்டட். எனக்கு அதுதான் ஒரு மார்க்கமா டவுட்டா இருக்கு. ஃபேக் புக்கிங்கா இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 100% வாய்ப்பு இருக்குங்க. நைட் டைம்ல போட்டு அத்தனை கிலோமீட்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. மேபி இருக்கலாம். யாருக்கு லக் கிடைச்சதோ. கோயம்பேடு டிராப் பண்ணல செகண்ட் ரைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் போய் வெயிட் பண்ணிருந்தேன். அது ஒரு 3 மணி போல ட்ராப் பண்ணியிருப்பேன். இப்போ 4:15 டைம். 1.25 மணி நேரம் கழிச்சு இப்போதான் ஒரு ரேபிட்டோட தேர்ட் ரைடு வந்திருக்கு. பிக்கப்பு இங்கே சத்யநகர் தாங்க, எம்எம்டிஏ. ட்ராப் வந்து எக்மோர் மெட்ரோ. பார்த்துக்கலாம் விடுங்க. ஹலோ, நீங்களாண்ணா? ஓகே ஓகே. ஆ இங்க வாங்கன்னு சொல்றாங்கன்னா சூட் கேஸ் ஏதாவது இருக்குமோ? என்னண்ணா? ஓய் ஓடுறாங்க. ஓய், சு. ஓகேண்ணா ஓகே. நம்ம சேஃப்டியா இருந்தாலும் பையலுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா எம்எம்டிஏல இருந்து எக்மோர் மெட்ரோ 10 கிலோமீட்டருக்கு வருது. ஒரு 4:30 காமிக்கு ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கலாம். இப்படி ஓரமா ஸ்டாப் பண்றேன்னா இதுவா? ரைட்ண்ணா பரவாயில்ல. 152 வந்திருக்கு. 160 பே பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணு. அக்செப்ட் பண்ணிட்டேன். டிப்ஸ் 53 ரூபா போட்டிருந்தாங்க. 50 ரூபா டிப்ஸ் வந்தது எக்ஸ்ட்ரா. அக்செப்ட் பண்ணிட்டேன். டிராப் கோபாலபுரம் வந்ததுன்னு நினைக்கிறேன். டிராப் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பேரிகேட் போட்டிருக்காங்களா, பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கேன். விடுங்க விடுங்க. ஒரு நிமிஷம். 2704 2704. உட்காருங்கண்ணா. கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. டிராப் வந்து கோபாலபுரம் தான் நினைக்கிறேன். 4.5 கிலோமீட்டருக்குள்ள வந்தது. அமௌண்ட் ஒரு கரெக்டா ஒரு 100 ரூபா காமிக்க நினைக்கிறேன். ஏன்னா டிப்ஸே பாத்தீங்கன்னா 50 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. 50 ரூபா டிப்ஸ் போட்டு 103 ரூபா வந்திருக்கு. 105 பே பண்ணிட்டாங்க கஸ்டமர். கிட்டத்தட்ட 55 ரூபா டிப்ஸுங்க. வேற மாதிரி. ஓ, தூக்கிட்டு இருந்தா கோயம்பேடு வந்து உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம வேற பக்கம் ஏதாவது வருமானு. பிக்கப் 2.5 கிலோமீட்டர். டிராப் வந்து கோயம்பேடு வந்திருக்கு. ஓ, சீக்கிரமா ஃபிளைட்டா வச்சிருக்கேன். ரோட்ல போறதுக்குன்னா பொறுமையா பார்த்து என்ன இதுன்னா போனோம். அவன்கிட்ட அப்படியே பேச முடியும். ஃபிளைட்டா வச்சிருக்கேன், புஷ்னுவான்னு கேக்குறாங்க. ஓடிபினா 707 உட்காருங்கண்ணா. ஆ 5 மணி பஸ்ஸா? போயிடலாம். இது 5:15 டைம் காமிச்சு. போயிடலாம். சரி ஓகே, நீங்க ஷார்ட் அவுட் சொல்லுங்கண்ணா.
கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டருங்க கோயம்பேடு. நம்ம ஷார்ட்ல போனா கம்மியாகும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் 136ண்ணா. 150 நம்பர் சொல்லுங்கண்ணா. இல்ல ஜிபே கேஷ் கேஷ் இருக்காதுண்ணா, எல்லாம் ஜிபே தான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் 100 தானே இருக்கு. சரி ஜிபே பண்ணிடுறீங்களா நீங்க? இல்ல எனக்கு ஜிபே இல்ல, நான் நம்பர் சொல்றேன் ஜிபே. சரி, அதுல 136 ரூபா வந்திருக்கு. பேலன்ஸ் 50 ரூபா அனுப்பிட்டேன். 150 ரூபா எடுத்து பே பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே தான். இப்போ ரைடு வந்திருக்கு ரேபிட்டோல தான். பிக்கப் பாத்தீங்கன்னா இங்க இருந்து எக்ஸிட் தான் பிக்கப், கோயம்பேடு எக்ஸிட் தான் பிக்கப். டிராப் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஒரு 15 கிலோமீட்டர். கால் பண்ணி கேட்ட கன்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறேன். ஓடிபினா 701 உட்காருங்கண்ணா, உட்காருங்க. 7015 13 உட்காருங்கண்ணா. போலாமண்ணா? போலாம். கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா சாலிடா 15 கிலோமீட்டர் வருது. கரெக்டா ஒரு 5:45 ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. இப்ப 5:15 ஆகுது. ஒரு 1/2 hour காமிக்குது டைம். 1/2 hourல 15 கிலோமீட்டர். மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா முக்காவாசி இந்த மாதிரி தான் இருக்கு. மெட்ரோ ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வரப்போறான்னு தெரியல. வந்தாங்கன்னா பண்ணுவாங்க. 213 காமிச்சு. ஜிபே பண்ணிடுறீங்களா? கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் போலயே. ரொம்ப சீக்கிரமா வந்துடும், கொஞ்சம் இல்லை. கரெக்டா ஒரு 5:15 5:20 தானே அங்க இருந்து கிளம்பணும். 5:20 கிளம்பணும்னு நினைக்கிறேன். 1/4 மணி நேரத்துல வந்திருக்கும். ரைட்ண்ணா, ரைட். வெல்கம்ண்ணா. பரவாயில்ல, நான் கேட்ட மாதிரி 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்ட பே பண்ணிட்டாரு. 213 ரூபா 15 ரூபா வந்திருக்கு. 265 பே பண்ணிருக்காரு. பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் 20 கிலோமீட்டருக்கு 303 ரூபா அமௌண்ட் காமிச்சு 5:52 நான் அக்செப்ட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். 350 ரூபா பே பண்ணிருக்காங்க. டிஃபன் கடை ஒன்று கண்ணில் மாட்டி சரியான பசி. 50 ரூபாய்க்கு பொங்கல் சாப்பிட்டுட்டு ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து மதுரவாயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் எம்டியாக போனேன். மதுரவாயில் டச் ஆகிறப்ப கோயம்பேடு ரைடு மாட்டிச்சு. லாஸ்ட் ரைடு என்ன முடிச்சிடலாம் சொல்லிட்டு சரி முடிச்சிட்டேன். 75 ரூபாய்க்கு 80 ரூபா பே பண்ணியிருப்பாங்க. 75 ரூபாய்க்கு 80 ரூபா பே பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு 127 ரூபா இதில் அமௌண்ட் காமிக்குது. இது என்ன ரைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்பேடு லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணலாம் அதே ரைடு தான். சார்ஜ் காலியானதுனால வீட்டுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணதுனால இந்த அமௌண்ட் காமிக்குதுங்க, வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் ரைடு முடிக்கிறப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி. டோட்டலாக 8 ரைடு எடுத்திருக்கோம். 8 ரைடில் 1342 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ஸோடு சேர்த்து போட்டிருக்கோம். ஒரு ரைடுக்கும் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதோட சேர்த்து போட்டிருக்கேன். அதில் 1342 ரூபா காமிச்சதில் பாருங்க 1590 ரூபா டிப்ஸோடு சேர்த்து வருது. ஓகேவா, 1342 248 ரூபா டிப்ஸ் கிடச்சிருக்குங்க இன்னைக்கு நம்மளுக்கு. ஓகேவா, டோட்டலா 1590 ரூபா. பெட்ரோல் எவ்வளோ தம்மா பிடிச்சிருக்கு இன்னைக்கு? 350 ரூபா பெட்ரோல் பிடிச்சிருக்கு. 300 ரூபா தான் பெட்ரோல் பிடிச்சிருக்கோம். எதனால் 50 ரூபா எக்ஸ்ட்ரா பிடிச்சிருந்தா அங்கேருந்து 20 கிலோமீட்டர் எம்டியாக வந்தோம் பார்த்தீங்களா, ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து மதுரவாயில் வரைக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு 10 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ரைடு கிடச்சிருந்தா கூட அது பெட்ரோலுக்கு ஈக்குவலாக இருக்கும். பார்த்துக்கலாம் விடுங்க. லாஸ்ட் ரைடு அதுக்காக தான் கோயம்பேடு அக்செப்ட் பண்ணி 1 மணி நேரங்க அந்த ரைடு. மதுரவாயிலேருந்து கோயம்பேடு டச் ஆகிறதுக்கு 7.5 கிலோமீட்டர். 7.5 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரங்க. ஏன்னா பீக் ஹவர்ஸில் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரல, அதனால் நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி லாஸ்ட் ரைடு தானே எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் சொல்லிட்டு தான் அந்த ரைடு எடுத்தேன். 80 ரூபா தான் நான் சும்மா இப்படி பெட்ரோலுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு எடுத்தேன். 1240 ரூபாங்க எல்லாம் போக நம்ம கைக்கு நிற்கிறது. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரம் லாகின் ஹவர்ஸ். ஓகேவா, ஆன்லைனில் இந்த ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரம் இருந்திருக்கும். 6.5 மணி நேரத்தில் கரெக்டாக 2.5 மணி நேரம் வந்து ரைடு எடுக்காமல் இருந்திருக்குங்க. ஓகேவா, எம்டியாக இருந்தது, ரைடு கிடைக்காம இருந்தது. 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம். மீதி 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். 4 மணி நேரத்தில் 1240 ரூபா பெட்ரோல் கமிஷன் எல்லாம் போக நம்ம கைக்கு நிற்கிற ப்ராஃபிட். ஓகே,
பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, டச்லேயே இருங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அட்வைஸ்லாம் பண்ணுறீங்க. நைட்டில் ஓட்டி உடம்புக்கு எடுத்துக்காத, டேயில் ஓட்டுங்க. டேயில் வந்து இந்த மாதிரி இயர்லி மார்னிங்கு அப்படி இல்லைனா ஈவினிங் டைமு, மதியம் டைம் கூட ஓட்டுங்க. ஏன் நைட்டில் ஓட்டுறீங்க, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, நிறைய பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. எனக்கு புரியுது. நான் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா திருத்திக்க பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணதுக்கு. 5:52 வந்திருக்கே, ஃபேர் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரைடு அக்செப்ட் பண்ணேன். அங்கேருந்து கிடைக்காதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுதான் எடுத்தேன். அங்கேருந்து எப்படியா வந்தால் கூட போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெட்ரோல் யூஸ் ஆகும், அந்த மாதிரி ரைடு எடுக்கலாம் பார்த்தேன். எது ரைடோ வரலங்க. 20 கிலோமீட்டர் எம்டியே தான் போனோம். லாஸ்ட்டாக ஒன்று மாட்டிச்சு கோயம்பேடு. அதுதான் வந்து பெட்ரோலுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ரைடை அக்செப்ட் பண்ணி முடித்தேன். எனிவே 4 மணி நேரத்தில் 1240 நல்ல அமௌண்ட்டு தான். பார்க்கலாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம்.